உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, நான் பைத்தியக்காரியா இருக்கிறதால தானே 10 பாத்திரம் தேய்க்கிறவெல்லாம் என்ன கை நீட்டி அடிக்கிறா. இங்க பாரு வசந்தா, இங்க பாருங்க, எனக்கு யாரும் எந்த சமாதானமும் சொல்ல வேண்டாம். சத்தியமா சொல்றேன், இதுக்கப்புறம் நான் உசுரோட இருக்கவே மாட்டேன். என்னடி பேசுற? அந்த வேலைக்காரிக்காக நீ எதுக்கடி சாகணும்? இப்ப நல்ல வக்கனையா பேசுங்க. அவ என்ன அடிக்கிறப்போ வெளிக்க தானே பாத்துட்டு இருந்தீங்க. வேலைக்காரின்னு சாதாரணமா விட்டதுனால அவ வேலையை என்கிட்டயே காமிச்சிட்டா. தொங்க நகை போட்டுக்கிட்டு இந்த பங்களால கூட இருந்து என்ன பிரயோஜனம்? கேவலம் ஒரு வேலைக்காரி கிட்ட அடி வாங்கிட்டேனே. இனிமே நான் எப்படி வெளியே தலை காட்ட முடியும்? இதுக்கப்புறமா நான் உசுரோட இருந்தேன்னா நான் மனுஷியே கிடையாது. ஏமா அப்படி பண்ற? நானா பண்றேன்? கட்டின துணிக்கு மாத்து துணி வாங்க வக்கில்லாத ஒரு பரதேசி ஏன் மேல கை வச்சிருச்சு. 2 ஆம்பளைங்க நீங்க உலக்கு மாதிரிதான் நின்னுட்டு இருந்தீங்க. அந்த சுந்தரியை என்ன பண்ணி எனக்கு தெரியண்டி. ஐயா சாமி, உனக்கு ஒரு கும்பிடு, உன் அன்னைக்கு ஒரு கும்பிடு. இதுக்கு மேல நீங்களாச்சு உங்க அண்ணையாச்சு. என்ன விட்டுருங்க, நான் எங்கேயாவது போய் செத்து ஒழியறேன். உன்னை சாக விடுறதுக்காக தான் இத்தனை நாளா கஷ்டப்பட்டு போராடி இந்த சொத்தெல்லாம் சேர்த்து வச்சனா? ஆமா, இவ்வளவு இருந்து என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் வந்து என் மானத்தை காப்பாத்துச்சு இல்லையே. அந்த வேலைக்காரி நான் வசந்தா வடிச்சிட்டேன்னு ஊர் பூரா தம்பட்டு அடிப்பாளே. இனிமே எல்லாரும் மூஞ்சிலையும் நான் எப்படிங்க முழிப்பேன்? உனக்கு என்னடி? நீ என்ன அந்த சுந்தரி மாதிரி வீடு விட வேலை கிட்ட போற? நீ கதிர் ஸ்டோர்ஸ் ஓனர், அத மறந்துடாத. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. எப்போ அந்த சுந்தரி ஓ மேல கை வச்சாலோ அப்பவே அவ மட்டும் இல்ல, அவ வம்சத்தையே புல் பூண்டு இல்லாம அழிக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாரு. வேண்டாங்க, இத கேட்டு எனக்கு புளிச்சு போச்சு. இல்ல வசந்தா, இத்தனை நாள் அந்த சுந்தரி என் கால்ல விழுந்தா மட்டும் போதும் நினைச்சேன். இப்ப அப்படி இல்ல. இத்தனை வருஷமா எனக்குன்னு ஒரு பேரு, மரியாதை, கௌரவம் இருந்துச்சு. அத்தனையையும் ஒரு செகண்ட்ல என்கிட்ட இருந்து பறிச்சு எடுத்துட்டா. கல்யாண மண்டபத்துல அத்தனை பேருக்கு முன்னால துணி இல்லாம நிக்கிற மாதிரி இருந்துச்சு தெரியுமா உனக்கு? என் மானத்தை என்கிட்ட இருந்து புடுங்கிட்டா, என் பொண்ணை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டா. அதுக்கப்புறம் நான் எப்படி சும்மா இருப்பேன்? அவ 3 பிள்ளைங்க வாழ்க்கையை நாசம் பண்ணி, ஐயோ ஏன்டா இந்த பூமியில வந்து பிறந்தோன்னு கதறி அழணும், அழ வைப்பேன். சத்தியமா சொல்ற வசந்தா, இதுல ஈவி இறக்க எதையுமே நான் பார்க்க போறதில்ல. சித்தப்பா, தபார் முத பலியாடு வருது. நீ கொஞ்சம் அமைதியா இரு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். சித்தி என்னாச்சு சித்தி? உன் சித்திக்கு வாழ பிடிக்கலையா? சாவணுமா? அப்படின்னா எங்க 2 பேரும் எதுக்கு விட்டுட்டு போறேன்னு கேட்டுட்டு இருக்கோம். எங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போன்னு சொல்றோம். ஏன் சித்தப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற என்னப்பா பண்ண முடியும்? மானம் போச்சு, மக போயிட்டா, எல்லாத்துக்கும் உங்க அம்மா தான காரணம். சித்தப்பா அவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு புரியல சித்தப்பா. எனக்கு கோவமா வருது. இப்ப கூட நான் உங்ககிட்ட சண்டை போட்டு தான் வரேன். உங்களுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல சித்தப்பா. எனக்கு அந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கல சித்தப்பா. பேசாம வெளியே வந்துடலான்னு தோணுது. நீ ஏன்பா அப்படி சொல்ற? இந்த மாதிரி ஒரு யோசனையா உனக்கு வரக்கூடாது. நீ அங்கதான் இருக்கணும். அதான்ப்பா எனக்கு வேணும். உங்க அம்மா எனக்கு எந்த கெடுதல் வேணாம்னு நினைக்கிட்டோம். எனக்கு நீங்க 3 பேர் தான் முக்கியம். உங்களை நான் கைவிட்ட மாட்டேன். நீங்க இவ்வளவு பெருந்தன்மை நடந்துக்கிறீங்க. ஆனா அம்மா அப்படி நடந்துக்கிறத நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சித்தப்பா. ஆனா கூட நீங்க என் மேல கோவப்படாம இருக்கீங்க. நான் எதுக்குப்பா உங்க மேல கோவப்பட போறேன்? எப்பவுமே அந்த மாதிரி ஒண்ணு நடக்கவே நடக்காது. இங்க பாத்தியா, இப்ப இருக்கிற நிலைமையை பாத்தியா? இதுக்கெல்லாம் உங்க அம்மா தானே காரணம். எனக்கு அவங்க மேல இருக்கிற கோவத்தை
எங்க என்ன அறியாம ஓமல காமிச்சிடணும்னு பயமா இருக்குப்பா. நீ கிளம்பு. நிலைமை சரியானதுக்கு அப்புறம் நானே உனக்கு ஃபோன் பண்றேன். கூடி சீக்கிரம் எல்லாமே மாறிடும். நீ போ. சாரி சித்தி, அம்மா அப்படி நடந்துக்கிட்டதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சித்தப்பா, நான் அம்மா கிட்ட பேசுறேன். அவங்க நித்யாவையும் பாபியும் வேற வீட்டுல தனி கொடுத்து வைக்க போறாங்களாம். அதுக்கப்புறம் நம்ம பேசி அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். சரி, நான் வரேன் சித்தப்பா. பாத்தியா, காலம் நம்ம பக்கம் தான் இருக்கு. நம்ம பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்துருவா. அதுக்காக இவங்களை சும்மா விட்டுருவன் மட்டும் நினைக்காத. முதல் அடி இந்த நடராஜ் பையனுக்கு தான். இவன் பிசினஸ் ஒண்ணுமில்லாமக்கி இவனை நடுத்தெரு கொண்டு வரேன். அந்த மதிய வாழா வட்டியாக்கி அந்த சுந்தரி பக்கத்திலே உட்கார வைக்கிறேன்னா இல்லையா பாரு. கடைசி பொண்ணு சூர்யாவை ஒண்ணுக்கும் உதவாத பொருளாக்கி அந்த சுந்தரி அல்லாட விடுறா இல்லையான்னு பாரு. அந்த பொம்பளை நம்ம கையில சிக்கி சீரழியறத பார்த்து நீ சந்தோஷப்படாம சாக போற அது இதுன்னு பேசி முதல்ல போய் குளி. போங்கறல்ல, வா 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 குளி. இந்த மாதிரி முட்டாள்தனமா இனிமே பண்ணாத. உள்ள இருக்காரு, வாங்க. ஐயோ தம்பி, என்னடாச்சு உனக்கு? ஏன்பா இதெல்லாம்? யார் செஞ்ச பாவமோ உன்னை பிடிச்சி இப்படி வாட்டுதே? அம்மா அழாதீங்கம்மா. இப்ப ஏமா அழாதீங்க? உன்னை இந்த நிலைமையில பார்க்கும்போது என்னால எப்படி அழாம இருக்க முடியும்? அதுக்காக அழுதா சரியா போயிடுமாமா? டாக்டர் என்னப்பா சொன்னாரு? காலுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சீக்கிரமே சரியா போன்னு சொல்லிருக்காருமா. ராஜி அண்ணா, என் காலே போயிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா உன் நிச்சயதார்த்தம் என்னால் நின்று போச்சுல, அதாம்மா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணே, நீ கொஞ்சம் சும்மா இருண்ணே. முதல்ல நீ குணமாய் வந்தாலே போதும். வாங்கம்மா. பாத்தீங்களாமா என் பிள்ளைய எப்படி கிடக்குறான்? பாத்தீங்களா? அழாதீங்கம்மா. இந்த மாதிரி நேரத்துல நாம தானே தைரியம் சொல்லணும். நாமளே அழுதுட்டு இருந்தா சின்ன பிள்ளைங்க மனசு விட்டு போயிடும் இல்லையா? பொண்ணுக்கு அப்புறம் 5 வருஷம் கழிச்சு பிறந்தவமா இவன். பையன்தான் வேணும்னு சொல்லி எத்தனை கோவில எத்தனை குளம் ஏறி இறங்கியிருப்ப தெரியுமா? தவம் இருந்து பெத்த புள்ளமா இவன். எப்படிமா என் மனசு கேக்கும்? உங்க பையனுக்கு ஒண்ணும் இல்லம்மா, கூடி சீக்கிரமே இருந்து நடந்துருவாரு. ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. நித்யா எங்க வாம்மா. வீட்டுக்கு வந்தவள பார்க்க கூட மாட்டேன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டீங்களா? இப்ப நல்லா பாத்துக்கோங்கம்மா. இவதான் உங்க மருமக. நான் எங்கம்மா திருப்பி அனுப்பிச்சேன்? எல்லாம் அந்த மனுஷன் பண்ண வேலை. அவரை மட்டும் அன்னைக்கு திருப்பி அனுப்பாம இருந்திருந்தா என் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ண நான் ஏமா வேண்டான்னு சொல்ல போறேன்? சாரிங்க, உங்க
அவங்க எல்லாருக்கும் நான் கஷ்டத்தை கொடுத்துட்டேன். ஏய், என்ன இது? மூணாவது மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி பேசுற? வாங்க போங்க நல்லா சொல்லக்கூடாது. அவங்க உன் மாமியார், அத்தைன்னு கூப்பிடணும். சரி பெரியம்மா. பரவாயில்ல விடுங்க. இந்த காலத்துல படிச்ச பொண்ணுங்களா இப்படிதான் இருக்காங்க. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். வாமா. அத்தை, சொல்லுமா. ப்ளீஸ் அத்தை, எங்களை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. எங்களால பாவம் பெரியம்மாக்கு ரொம்ப கஷ்டம். எங்க நட்ராஜ் என்ன அவங்கள திட்டிக்கிட்டே இருக்காரு. என்ன அத்தை, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால எங்க அம்மாவும் அப்பாவும் வந்து பயங்கரமா சண்டை போட்டாங்க. எங்க அப்பா நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவாரு. அதான் பயமா இருக்கு. இவரு கூட நித்யா, அதான் உங்க பெரியம்மா வீடு பார்த்துட்டாங்கல்ல, சீக்கிரத்திலேயே நான் குணமாயிடுவேன். நாம யாரையும் சிரமப்படுத்த வேண்டாம். எதுக்குடா இப்படி எல்லாம் பேசுற? என்னாச்சு? என்னாச்சுமா? பாருங்கம்மா, இவன் என்னமோ நீங்க வீடு பார்த்து வச்சிருக்கீங்க, தனி கொடுத்துன போகணும்னு சொல்றான். நான் கூட நீங்க மனசு மாதிரி இவ்வளவு சீக்கிரம் தேடி வருவீங்கன்னு தெரியாம வீட்டை பார்த்துட்டேம்மா. இந்த காஃபி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கம்மா. தேடி வந்தது உண்மைதாம்மா. ஆனா என் புருஷனுக்கு தெரியாம தான் வந்தேன். என் புள்ள தனி கொடுத்தன போறான்னு சொன்ன உடனே என் மனசு பதறுதுமா. இன்னொரு பக்கம் என் புருஷனை நினைச்சா திக்கு திக்குங்குதுமா. நடுவுல நான் என்னம்மா பண்ண முடியும்? என்னம்மா பேசுறீங்க? பிள்ளைங்க தெரிஞ்ச தெரியாமல இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்க. சரி, நடந்தது நடந்து போச்சுன்னு சொல்லி நாம தானே இதுங்களை அரவணைக்கணும். நானா மாட்டேங்கிறேன். அந்த மனுஷன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே. அவர் கோபத்திலே நியாயம் இருக்குமா? அதுக்காக இப்படி விட்டுற முடியுமா? என்னதான் இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க இல்லையா? அவர்கிட்ட பக்குவமா பேசுங்க. நானும் சொன்னேன்னு சொல்லுங்க. நிச்சயமா அவர் கேட்பாருமா. நான் அவர் கூட பேசி நல்ல முடிவா சொல்றேம்மா. நாங்க கிளம்புறோம். நித்யா, நான் உங்க மாமா கிட்ட பேசிட்டு கூடிய சீக்கிரமே உங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போறேம்மா. சரிங்க அத்தை. வரேன் பாபு. உடம்ப பாத்துக்க. சரிம்மா, வரேன்னு. போயிட்டு வா. வரோம்மா. உங்களுக்கு இருக்கிற சிரமத்திலையும் என் பிள்ளைய நல்லபடியா பாத்துக்கிறீங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம்மா. என்னம்மா நீங்க? நான் தான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும். என் பொண்ணெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். நீங்க நல்லபடியா வச்சு பாத்துக்கணுமா? சரிம்மா, பாபுவை பாத்துக்கம்மா. நாங்க வரோம். சரிங்க அத்தை. அப்ப நாங்க வரோம்மா. சரிங்க, நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. கண்டிப்பா உங்க வீட்டுக்காரர் உங்க பையனையும் என் பொண்ணையும் ஏத்துக்குவாரு. இங்க வந்து உங்களை பார்த்து பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு நம்பிக்கையே வந்தது. நான் எப்படியாவது பேசி அவரை சரி பண்ணிடுறேன். ஆட்டோ வரோம்மா. வரேன் ஆண்டி. சரிம்மா. சமந்தி, சமந்தி. பாரா மறுபடியும் கூப்பிடுறத. ஓ, என்னதானா? பார்த்து மெதுவா பேசுங்க. உங்க புது சம்பந்தி காதுல விழுந்தா கோச்சுக்கு போறாங்க. ஆனா நீ பயங்கரமான ஆளுமா. அந்த இரும்பு கடைக்கார மகனுக்கு மதிய வச்சு தூண்டில் போட்ட. அந்த பையன் தப்பிச்சிட்டான். என் பையன் மாட்டிக்கிட்டானே. இப்போ குழந்தை மகளை வச்சு வலைய போட்டிருக்க போல இருக்கு. இதுலயும் தப்பிச்சிட்டானா? உற்றாத. அதான் வீட்டுல இன்னொரு பொண்ணு இருக்கே. வாய மூடுமா. நான் கழுகிடும். பொம்பளை மாதிரியா பேசுற? இதுல என்ன வம்பா இருக்கு? நான் பாட்டுக்கு ரோட்ல தானே போயிட்டு இருந்தேன். என்ன கூப்பிட்டு வச்சு எதுக்குமா சண்டைக்கு வர? வாசல் வரைக்கும் வந்துட்டீங்க. சம்மந்தியாச்சேன்னு உள்ள வாங்கன்னு கூப்பிட்டது ஒரு குத்தமா? இந்தா, யாரு சம்மந்தி? புது மருமகன் புது சம்மந்தியோட நீங்க சந்தோஷமா இருங்க. என்ன எதுக்கு வம்பு கிழக்குறீங்க? இது என்னடி அதிசயமா இருக்கு? இந்த காலத்துல உண்மையை சொன்னா மதிப்பே இல்ல. கோவம்லாம் படுறாங்க. என்ன உலகமோ இது? நீ வேற கொஞ்ச நேரம் சும்மாரு. கொய்யா கொய்யான்ட்டு சாவ போற நேரத்துல